இந்த திங்ஸ் எல்லாமும் போன வாரம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. போன வாரம் ஒரு வேலையாக ஊருக்கு போயிருந்தாங்க. வரும்போது 30 கிலோ போல் ஃப்ரீ லக்கேஜ் இருந்தது. அதனால் தேவையான ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இங்கே ஜூனில் அப்புறம் நவம்பர் டிசம்பரில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும். மோஸ்ட்லி இயர் 2 ஊருக்கு போயிடுவோம். இந்த வருஷம் போகலை. அதனால் ஜூன் மாதம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். முக்கியமான ஒரு சில பொருளை மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதில் உளுந்து, டீத்தூள், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அதெல்லாமும் இருக்கும். இது மாதிரி உள்ளதெல்லாம் ஊரில் உள்ளதை விட இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சிங்கப்பூர் பார்சல் சர்வீஸ் பற்றி கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பார்சலும் இங்கேருந்து அனுப்புனதும் இல்லை. அதே மாதிரி ஊரில் இருந்தும் எடுத்துகிட்டு வந்ததில்லை. தெரிஞ்சவங்களும் அடிக்கடி ஊர்லேருந்து வருவாங்க. நம்மளும் அப்பப்போ ஊருக்கு போகிறதுனால பார்சல் எதுவும் பண்ணதில்லை. இதில் கோதுமை மாவு அப்புறம் மில்லட்ஸ் மாவு அதெல்லாமும் இருக்குது. அப்புறம் எனக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. எல்லாமே தஞ்சாவூரில் எடுத்தது தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் அதெல்லாமும் இருந்தது. பிள்ளைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் முக்கியமாக குக்கருக்கு இந்த ஒரு கேஸ்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது 2 லிட்டர் ஹாக்கின்ஸ் குக்கரோடது. இந்த திங்ஸ் எல்லாமும் தான் இப்போ ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.